ஸோ குட் ஈவினிங் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னு ஒரு ஐடியா இருக்கு. நான் எப்படி ஃபார்ம் பண்றது, எந்த ஐடியா, அதாவது எதை பத்தி எழுதுறது, எப்படி இங்கிலீஷ்ல சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றது, அதில் கொஞ்சம் கிராமர் மிஸ்டேக் எனக்கு வரும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ ஒரு கண்டென்ட் ரைட்டிங்ல நீங்க எப்படி ஒரு கண்டென்ட் எழுதலாம்னா, ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு. ரெண்டா பிரிச்சுக்கிறேன். ஒரு ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு, அது நீங்க சொல்யூஷன் தர மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு படித்தேன். இதை பத்தினா லைஃப் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ அதை பத்திங்க நான் போடுறேன். ப்ளாக் அபவுட் லைஃப் பை ஷாப் ஆல்ரெடி சர்ச் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாரி இதுல இல்லை, இதுல டேவிட் ஏக்கருங்கிறது அவரோட பிளாக்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நிறைய சின்ன சின்ன குழந்தைங்க அவங்களோட 5வது பிறந்த நாள் கூட கொண்டாட முடியல, ஏன்னா அதுக்குள்ளே இறந்து போயிடுறாங்க டயரியா நிமோனியானால. ஸோ இதெல்லாம் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்னால இந்த நோயெல்லாம் வருது. ஸோ அதனால ஹேண்ட் வாஷ் பண்ணா 45% to 23% ரெடியூஸ் ஆகும் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வேர்ல்டு வைட்ல என்ன நடக்குது ப்ராப்ளம் சொல்லிட்டு அது கீழே சொல்யூஷனும் தந்திருக்காரு. ஸோ இது ஒரு மெத்தடா போகலாம். இல்லை நீங்க கேம் சைடு, இல்லை ஏதாவது கண்டென்ட் ரைட்டிங்னா என்ன அந்த மாதிரி போகலாம். கேம் சைடுனா அந்த கேமுக்குள்ள என்ன நடக்குது. நம்ம பிளாக்ல நான் கிரியேட் பண்ணது நான் போன வீடியோல காமிச்சேன். ஸோ நான் ஒரு கேம் பத்தியும் எழுதியிருக்கேன். ஸோ அந்த கேம்ல என்ன நடக்குது, என்னென்ன லெவல்ஸ் இருக்கு, என்னென்ன மேப் இருக்கு, ஸோ அதை பத்தி நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வேணாம், எனக்கு சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ல கஷ்டம், அதுவும் இல்லாம எனக்கு ஐடியா இல்லை சரியா எதை பத்தி எழுதுறதுன்னு அப்படின்னு உங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, நமக்கு சாட் ஜிபிடி பத்தி தெரியும். ஏஐ டூல். நம்ம என்ன கொஸ்டின் கேட்கணுமோ அது சால்வ் கொடுக்கும். ஸோ சாட் ஜிபிடிங்கிறது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இன்ட்ரடியூசிங் சாட் ஜிபிடி ஃபர்ஸ்ட் லிங்க் ஓப்பன் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயாவே பண்ணலாம். பேமெண்ட் எதுவும் இல்லை இதுல. ஸோ ட்ரை சாட் ஜிபிடி அதில் போனீங்கன்னா வேணும்னா லாகின் பண்ணலாம், இல்லை லாக் அவுட் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். லாகின் பண்ணால் உங்களுக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ணீங்களோ அது சேவ் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இங்கே லாக் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்ன சாட் ஜிபிடி எனக்கு கொஞ்சம் ஐடியாஸ் என்னோட இதுக்கு. ஸோ நான் இங்கே ஐடியாஸ் அபவுட் நான் எதை பற்றினா அபவுட் ட்ரெண்டாக இருக்கிறது. அபவுட் ரைட் அண்ட் ஏ அண்ட் ஆட்டோமேஷன். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கிட்ட கேட்டேன், இதுவே உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. அப்போ பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. ஸோ இதை நீங்க ஏஐ எதுவும் டிடெக்ட் பண்ணக்கூடாது. இல்லை இது எனக்கு பேராஃப்ரேஸ்ல வேணும். அதாவது பேராஃப்ரேஸ்னா என்னன்னா, இப்போ நான் இந்த கொடுத்துருக்க வேர்ட்ஸ் இப்படி இது ஏஐ ஜென்ரேட்டடா காமிக்காம நம்ம ஈஸியா நார்மலா பேசுற மாதிரி, இங்கிலீஷ்ல பேசுற மாதிரி ஆங்கில ஆக்கம் தமிழ் ஆக்கம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இதை சேஞ்ச் பண்ணி நமக்கு தெரியும். இதனால என்ன பேராஃப்ரேஸ்னால என்ன யூஸ்னா, கூகுளால டிடெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இது ஏஐ தான் கிரியேட் பண்ணியிருக்குன்னு டிடெக்ட் பண்ண முடியாது. அதாவது பிளாகரிசம்ங்கிறது நான் என்னன்னு தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இப்போ ஸ்மாலாக சொல்லிடுறேன். பிளாகரிசம்னா என்னன்னா, இப்போ நீங்கள் எங்கேயாவது கண்டென்ட் காப்பி பண்ணியிருக்கீங்கன்னா பிளாகரிசம்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு. அது 20-30% மேலே போயிடுச்சுன்னா அந்த கண்டென்ட் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஸோ பிளாகரிசம்னா என்ன நான் தனி வீடியோ வேணும்னா சொல்கிறேன். ஷார்ட்டாக சொல்லணும்னா, நீங்கள் எங்கேயாவது காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணீங்கன்னா பிளாகரிசம் காட்டி கொடுத்துரும். ஸோ உங்களுக்கு கூகுள்லேருந்து வர ஏர்னிங்ஸ் வராது. ஸோ இது நான் எப்படி மாத்துறேன்னா, பேராஃப்ரேஸ் டூல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த 2 பேரை நான் காப்பி பண்ணிட்டு பேராஃப்ரேஸ் பேராஃப்ரேஸ்ன்னு போட்டோன்னே ஃபர்ஸ்ட் நான் குயில் பாட் தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஆட் ஃப்ரீ, அதுவும் இல்லாமல் பேமெண்ட் எதுவும் கேட்காது. அதான் இப்போ இங்க லெஃப்ட் சைட்ல பேஸ்ட் பண்ணணும். நீங்க எதை காப்பி பண்ணீங்களோ அதை பேஸ்ட் பண்ணிட்டு 125 வேர்ட்ஸ் கிட்ட தான் வரும். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த ஒரு லைன் மட்டும் நான் ரீட் பண்ணேன்னா 125 வேர்ட்ஸாக தான் நீங்கள் பேராஃப்ரேஸ் பண்ண முடியும் ஒரே நேரத்தில். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேராஃப்ரேஸ் பண்ணனா எனக்கு ரைட் சைடில் பேராஃப்ரேஸ் பண்ணி தந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை இந்த கண்டென்ட்டை இங்க காப்பி பட்டன் இருக்கா ரைட் சைடு கார்னர். ஸோ அந்த காப்பி பட்டன் காப்பி பண்ணிட்டு நான் என்னோட பிளாக்ல போய் இங்கே அந்த பிளாக்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க பேராஃப்ரேஸ் பண்றது. இதே நீங்க தமிழ்ல கண்டென்ட் ரைட்டிங் பண்ண ஆசைப்படுறீங்களா, ஒன்றும் இல்லை. இது அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் சாட்ஜிபிட்டில நீங்க கேட்டிருக்கீங்களா இங்கிலீஷ். ஸோ அதையே டிரான்ஸ்லேட் திஸ் டிடெக்ட் பண்ணக்கூடாது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மொத்தமாகவே இருக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வேணும்னா
அன்டிடெக்டபிள் பேராஃப்ரேசிங் டூல்ஸ் இருக்கு. ஸோ இதுல எது பெஸ்ட்டோ நான் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், செக் பண்ணிட்டு. ஸோ இதுல போய் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிட்டு பேராஃப்ரேஸ் கொடுத்தோன்னா எனக்கு எந்த மாதிரி இது சைன்இன் கேக்குது. 250 வேர்ட்ஸ் சைன்இன் பண்ணதுக்கப்புறம் நீங்க 250 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஐயும் டிடெக்ட் பண்ணாது. உங்களுக்கு வந்து தமிழ்ல உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங் வேணும்னா தமிழ்லயும் நீங்க பண்ணிக்கலாம். இவ்வளவுதாங்க. உங்களுக்கு கண்டென்ட் ரைட்டிங்னா என்னன்னு தெரியும். ஆனா எனக்கு எப்படி வந்து அதை ஃபார்ம் பண்றது, என்ன ஐடியாஸ் எப்படி நான் எடுக்கிறது, அது வந்து ChatGPT மூலமா நீங்க எடுக்கிறது தான் இந்த வீடியோ. ஏதாவது புரியலன்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும், அதாவது யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வந்து ஒரு வீடியோ ஈஸியா 2 நிமிஷத்துல எப்படி தம்ப்நெயில் கிரியேட் பண்றது, இல்லை நீங்க ஏதாவது ஜாப்ஸ்க்கு ட்ரை பண்றீங்கன்னா எப்படி ரெஸ்யூமே கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் கண்டிப்பா கமெண்ட்க்கு ரிப்ளை பண்ணுவேன். 24 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை வந்துடும். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.